மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமல வித்தக்கடை சரி அருகிருக்கோ ஜக்கமட்டி. ஆமா ஜக்கமட்டி அருகிருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராகும். சரி சிட்டாமட்டி ஊர்ல சேதுபதி தேவனுக்கும் சரி செம்பாகி அம்மாளுக்கும் ஆமா ஒரு கள்ளர் குடியில பிறந்து சரி கள்ளர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கள்ளர் மகம் பெற்றெடுத்த சரி வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். சரி இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது சரி 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது ஆமா என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் ஆமையா மாடுபிடியாட்டம் சிலம்பாட்டம் சரி கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் சரி எங்கே நடைபெற்றாலும் சரி எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். கிளிக்குடியில இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி அபார நாளும் தை மாதம் 3ஆம் தேதி என்றார். சரி என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமையில் இருக்கும் உரங்கான்பட்டியிலே நடுப்பட்டி கிழக்கால ஜக்கம்பட்டி சுங்கப்பட்டியை மட்டும் நீ ஞாபகப்படுத்தா. நீ உரங்காம்பட்டியிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவதை விளக்கம். சரி அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் சரி அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் வழக்கம். சரி அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்றைக்கு என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்கேயா? தங்கராசு சாயம் பார்க்க போயிருப்பாரு. கதையில சொல்றியா? அப்படி சொல்லியா? நம்ம எல்லாரும் காலையில் எங்கே போவோம்? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஏன் ரெட்டை புளிய மரத்து இடையில நான் காலையில தான் பேக்கரி ஓப்பன் பண்ணேன். 340 ரூபா கடை வச்சுட்டு வந்தேன். ஓம் சரவணா டீ கடை ஓப்பன் காலையில தான் பண்ணினேன். 2 கோடி ரூபாய் காசு கொடுத்தேன். இல்லனே அது வேற கடை, இது நான் டீ கடை. அது ஓம் சரவணா டீ கடை ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ணே ஏப்பங்குடியாரே நல்ல மனுஷயா? யோ இல்ல குடியார நல்ல மனுஷன் தானே. உன்ன நம்பர் குடியார பையன் அது உழுது விடுஞ்சா போதும். சரி எந்த இடத்துலடா கஞ்சா விக்கிறாங்க? ஆமா எந்த இடத்துலடா கள்ளு சாராய விக்கிறாங்கன்னு ஆமா எந்நேரமும் குடிய போதை விட தெரியுற ஒரு ஆளியா அப்பேன் உங்க அப்பா. மோசமான குடியார பையன் இங்கிட்டு காட்டாதனே, நான் நல்ல மனுஷனே. இல்ல உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட அந்த குடிகாரனுக்கு பிறந்தவன் ஆமா நான் எப்படி இருக்கணும்? சொரக்காய் விதை நட்டா பூசணிக்காயை முளைக்க போகுது, அவரைக்காய் நட்டா கத்திரிக்காயை முளைக்க போகுது. அப்ப என்ன குடியாருங்கிறியா? இல்லைங்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருப்பேன்னு சொல்ல வர்றேன். அப்ப நான் தண்ணி போடுவேங்கிறியா? இல்லைங்க கோட்டர் குடிப்பீங்க, தண்ணி குடிக்க மாட்டேன். என்னைய பார்த்தா குடியார ஏன்னா உன்னையே சொல்லுவேன் நானு. குடியார பக்கத்துல நான் பேசுவேனா? போதையில இருந்தா எப்படி பேச முடியும்? அந்த யாவப்படுத்தா பேச காலையில கயிறு கட்டுறேன். சரி அப்படி பொழுது விடிஞ்சிருச்சியா? ஆமா கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தை எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் போது தாரு காலே செம்பாகி நல்ல மனுஷதா ஐயா எங்க அக்கா எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தா எப்பன நீ எல்லாம் மனுஷனாடா எங்க உனக்கெல்லாம் அறிவதுக்கா ஐயா எங்க நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா? புரோட்டா சாப்பிட்டேன் ஹோட்டல்ல உன்னையெல்லாம் குருட்டு போயல எப்பனை பார்த்து கேட்கிறான். சரி அட அறிவிட்டவையிலே நம்ம மகனுக்கு 5 வயது சின்ன பையன் அறியாத பருவம். ஆமா சிறுபிள்ளை. ஆமா அதோட இன்னைக்கு வாயில விட்டா கடிக்க தெரியாது. விரலையா இன்னைக்கு தாயா இவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா வீட்டுல கொண்டாடணும். சரி அதை இருந்து நம்ம கொண்டாடத்தை விட்டுட்டு மாடு பிடிக்க போறியே போற இடத்துல மாடு போட்டு நீ செத்துட்டீங்கன்னா பெட்டிக்காரன் நாளைக்கு வேற வேற வருவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அட நீ ஜா வேணாமியா எப்ப நான் சொல்றேன். ஓஹோ மாடு மூட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வளர்க்க யார் யார் இருக்கிற? ஆமா ஆமா அட என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆமா ஆமா அட குடியார பிள்ளை இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு அண்ணே எல்லாரும் கேட்டுருங்க. நான் நல்ல மனுஷனே, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கிளிக்குடியா அருமையான ஒரு மைக் செட்டுக்காரண்ணே சொல்லுனே என்னைய குடியார பையன்னு சொல்றாரு. தெஞ்சி இருந்தால் என்ன வேண்டிய சட்டையை கட்டி போட்டு ஏய் எப்ப நான் கேட்கிறாய்யா? சரி இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு அம்மா எவ்வளவா எடுத்து சொன்னாயா? சரி கேட்டானா? ஏன் அப்பேன் நல்ல மனுஷன் இல்ல அவரு. அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? ஆமா நான் அதை கேட்கறது. சரி நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன்னு இவன் சொல்லத்துக்கு எங்க அக்கா 2 பேருக்கும் வாக்குவாதம். 4 ரோட்ல அடித்தடி சண்டை வந்து அடிச்சு சொல்றாங்க 2 பேருமா. ஊனை ஒரு 3 ரோட்ல. யோ ஏன் ஐயப்பி ஆண்டாத இங்க அடிச்சுட்டு கிடக்கணும்? இல்ல கேட்டேன் ஒரு பேச்சுக்கு அடிச்சுட்டு கிடக்கணுமா? இல்ல இருக்கட்டும். சரி அடிச்சு உருட்டுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்ன நான் சின்ன பையதானே. சின்ன பையன்ல அடிச்சுட்டு கிடக்குறாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா குறு குறுன்னு. ஆமா ஆனா அப்ப பார்த்து என் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னா. என்னய்யா? என் பேச்சை மீறி போகாதே போகாதே, என் பேச்சை மீறி நீ மாடு பிடிக்க போகாதே போகாதே, அதை மீறி நீ போனா நீ உயிரோட வீடு திரும்பி வரமாட்டான போகல தடுத்தாடா அந்த சனியை முடிச்சவன். அவனாம் பொம்பளையாடா அவன் மூஞ்சில முழிக்கலாமா தர்த்திரியம் முடிச்சவ. யோ வாயில எக்காலமா வந்துடும். வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து எதுக்கு பெத்தா? தேவையா? பெற்ற தாயா சும்மா சொல்ல வேண்டியதானே. பெற்ற தாயா அப்படி சொல்லாதையா. யோ
அதுக்காக நான் சொல்லலையா. இருந்தாலும் தொட்டு தாலி கட்டணும் புருஷன். அம்மா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போறானே, அம்மா பொண்டாட்டி என்ன செய்யலாம்? ஓடி போய் ஒரு நிமிஷம் தண்ணி மோந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கணும். வெற்றி முகத்தோட வாங்க சொல்லி வழி அனுப்புறதாண்டா பொண்டாட்டி. ஆமா. ஆனா போகையிலே நீ மாடு முட்டி செத்துருவேன், உயிரோட வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு அபசகனமா பேசலாமா? சரி. அட என் தாய் தான் தடுக்கிறாளே. சரி, இந்த குடியார பயிலாச்சு போட்ட போதைக்கு சரி மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. யாரும் உங்க அப்பா? அவனும் கேட்கல. சரி, அவன் நல்ல மனுஷன் தான் எப்பேன். ஆனா அவன் கூடவே தெரியல பாருன்னு ஒருத்தன். உன் குடும்பத்தை பத்தி இப்போதையா தெரியுது. முத்தராசான்னு ஒருத்தன். ஆமா. குடியார பையன், குடி எடுத்த பையன். சரி, அவனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. சரி, போன இடத்துல அந்த விரங்காமட்டி மந்து விரட்டல. சரி, எப்ப சேதுபதி மாண்டுபடுத்தி விட்டார். இடது தந்தை இறந்து விட்டார் ஐயா. நேத்து பார்த்து எப்ப செத்து போயிட்டான். நேத்து ஊனையூர்ல போண்டா வாங்கி கொடுத்தாரு, வடை வாங்கி டீ வாங்கி எல்லாம் கொடுத்தாரு. அட குருட்டு பேலே, சேதுபதி செத்து போட ஏன் போய் இருக்கிறான்டா. அப்படியானே? காலையிலோட போன் அடிச்சாரு. நாடத்து போயிட்டு காலையில வேமா வீட்டுக்கு வாடான்னு. சரி, சேதுபதி செத்துட்டேன். சரி, தந்தை சேதுபதி மாண்டு விடுத்து விட்டான். சரி, என் அப்பா இறந்த பிறகு சரி அப்புறம் என்னை வளர்க்கறதுக்காக என் ஆத்தா செம்பாகி ஒரு கோணாறு குடியில பண்ணைக்கு இருந்தாய்யா. சரி, நீதான் 1000 பசுமாடு மேய்ச்சா பட்டியில. ஆமா, 1000 பசுமாடுன்னா பாத்துக்க. கோப்பா, இன்னைக்கு ஒரு மாடை வச்சு ஒரு ஆளால மேய்க்க முடியாது. எத்தனை பேரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பட்டி செம்பு விளக்குனா எதுக்காக? இதெல்லாம் ஏனே கொல்லி வைக்க நமக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கான்னு என்ன விளக்குறதுக்காக. செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை. அம்புட்டு செல்லம்மா வளர்த்தா. செல்லம்மா வீட்டுல போட. ஓ, செல்லம்மா இல்லையா? சரி, கொண்டு ஆசை பாசத்தோட. சரி, அப்படியில வளர்த்தாலும். ஆமா, என்னைக்கு நான் ஆய் பேச்ச கேட்டிருந்தா நான் ஏன் உங்க பின்னாடி நான் இங்கே வர்றேன். என்னைக்கு அப்பன் பேச்ச கேட்டிருக்கிறோம். ஆமா ஆமா. எந்த இடத்துக்கு போகாதரா மகனே ஆத்தா அடிச்சு சொல்றேன். அப்பதான் ஊனையூருக்கு போவேன். அந்த இடத்துல தான் முதல்ல போய் நிற்கிறது. ஆமா ஆமா. என் ஆத்தா நினைச்சிட வரணும் மனசுல. புருஷன் தான் நம்ம பேச்சை கேட்காம போனானே. கேட்கலையே. மாடு முட்டி செத்து போயிட்டேன். நம்ம பிள்ளையாவது புத்தி வந்து படிச்ச ஒரு ஆளாகட்டும். IPS MLA MP ஒரு கலெக்டராவோ பிரதமராவோ நானா போலீஸாவோ அப்படிலாம் போயிருந்தா இன்னைக்கு உங்களோட பேக்கத்துக்கு வருவானா. ஏதோ ஒரு ஆசைகளே ஏன் ஆத்தா என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து. எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலயா? புத்தானத்துல. ஆனா ஏன் மண்ட கரகம் உனக்கு? மண்ட கரகம் நீ மூடிடு. சரிண்ணே, நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்குள்ள போக மாட்டேனே. எனக்கு தெரியும். என் முகரைய பார்த்தா தெரியுதா? உலக்க என்னென்னமோ இதை பார்த்தா உனக்கு உலக்கையா இருக்குது. என்ன எங்க ஊர்ல அப்படிதான் குத்துவாங்க அந்த காலத்துல. சரி சரி. இந்த என்னமோ என்னமோ அம்புயா அம்பா என்னமோ தொங்க விட்டுருக்கிற உடம்பு போறான் வில்லு வில்ல. சரி, இதெல்லாம் பார்க்கல இப்படி இருக்குது. எனக்குமே என்னமோ நான் சொல்லக்கூடாதுன்னே. சரி விடு. எப்படி இல்லை என்னமோ நடுத்தருவில் போவாங்க, புத்தான தெருவில். நடுத்தருவையா அண்ணே பள்ளிக்கூடம் போகிறது இல்லையா? பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடக்கூடு கதவாரி கட்ட கையில் எடுத்துக்கிறேன். சரி, சின்ன வயசுலேயே ஏன் சக்கம்பட்டி எல்லைக்கு நேரு கலைக்க வெள்ளமலை கண்ணு பெரிய மலங்காடியா. நீ என்னமா 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்ற? பக்கம் தான் அங்கிட்ட. ஏன்னா ஐயர்மலைக்கு இந்த இமயமலை பக்கத்துலையா? இல்லையா, மதுரை கிட்ட. ஓஹோ, வெள்ளமலைக்காடு. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். எல்லாரும் கேட்டுங்க, என் மேல தோஷம் இல்லை. வாரத்துல 7 நாள் இருக்குது. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். கூட தெரியும். வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன்னா வேட்டைக்கு போகணும்? விஷயம் இருக்குதுயா. எப்படி? விஷயம் இல்லாத ஒரு வேலையை செய்ய முடியாது. எப்படி? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? சரி, அதுபோல ஆமா. எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி, அதே வெள்ளமலை காட்டு கொடுத்து வெள்ளாடு ஓட்டி வருவா. என்னையா அதிசயமா இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையா மழைன்னு இருந்தா எல்லா பேரும் வெள்ளாடு ஓட்டிட்டு தான் போவாங்க. ஐயா வாழ்க்கை ஒரு பிள்ளைய பாக்குறான். ஆமா, அவன் தான் நம்ம வாழ்க்கை தொழணும்னு நினைச்சிட்டோம்னா எல்லா பிள்ளையுமா பாப்பேன். நான் வந்தது ஒரே பிள்ளைய பார்த்தேன், ஒரே பிள்ளைய. அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குது. அது என்னண்ணே ஒண்டியா இருக்குமா? ஒண்டியா இல்லையா, ஒண்டி இருக்குமா? ஒரே ஒரு புளிய மரம். ஒத்த மரம் இந்த மாட்டான். ஓஹோ, அந்த புளிய மரத்து தூருல கித்தா தண்டி பொந்து பெருசு. இந்த கிளிக்குள்ள பெருசு கிளிக்கூட ஆளுக்கு போற அந்த இருக்கிற போற உள்ள பொந்துக்குள்ள போயிடலாம். இவங்களுக்கெல்லாம் அந்த பொந்துக்குள்ள என்னையா வேலை? இல்ல பொந்து பெருசா சொல்றீங்களே, ஒரு 2-3 பேர் போய்க்கலாம் ஐயா. சரி, அவ்வளவு பெரிய பொந்து. பெரிய பொந்து. அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடக்கூட கௌதாறு கட்ட எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி
வேட்டையாடணும் அசதி. ஆமா. கடவுதாரி பிடிக்க போறோம்ல. ஆமா. அந்த அசதியில செவனேன்னு மரத்தடியில படுத்திருக்க. சரி. இந்த சண்டாளி ஒருத்த ஆடு ஓட்டிக்கிட்டு இங்க வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா. ஆடை மேய்க்க வந்தமா ஆடை மேய்ச்சமா வீட்டை பார்த்து போன மாதிரி போக வேண்டியதானே. போயிருக்கலாம். ஐயா ஒரு ஆம்பளையில படுத்து கிடக்குறானே. ஆமா. அப்ப நல்ல மனுஷனோ இல்ல குடியார பையில பொம்பளை பொறுக்கியோ இல்ல ஒன்னே சொல்லுவேனே. என்ன ஒன்னே சொல்லுவேனே, நீ நல்ல மனுஷன். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடத்த போக கூடாதே. ஆமா. நம்ம வாட்டில வெளியே போயிடும் நினைச்சு இந்த சண்டாளி போயிருந்தா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா? இந்த கிளிக்குடிக்கு தான் இந்த நாடகத்துக்கு வருவோமா? இல்ல நம்ம தான் இந்த சாமஞ்சட்டெல்லாம் சரவணம் ஓம் சரவணம் மைக் செட்ல தான் நம்ம படிப்போமா? அவர் தான் சேவனு தூங்கி இருப்பாரு. ஆமா. ஆனா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லையா? இல்ல. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணையும் மேலிடத்த கூட பார்க்க கூடாது. பொம்பளை பிள்ளைன்னு உனக்கு பிடிக்காது, தேடி போக கூடாது, மனசுல கட்டுப்பாடுயா. செல்லுல பார்த்தா ஏகப்பட்ட போன லிஸ்ட்ல வருதுன்னு நாடகம் கொடுக்குறதுக்கு போன் பண்ண மாட்டாங்களா? சரிண்ணே. இப்படி சொல்லிதான் வீட்டுல பல வருஷம் வருதுயா. பேசாம மனசுல கட்டுப்பாடியா. நான் பாட்டுல படுத்திருந்தேன். சரி. இந்த சண்டாளியும் ஆடலாம் ஓட்டிக்கிட்டு ஆமா என் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாய்யா. சரி. குரு 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 குருன்னு வச்ச கண்ணை மாறாம இனிவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒன்னே அன்னைக்கு தாய்யா வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஈரெடுத்து பாக்குறேன். ஒரு பெண்ணை பார்த்து என்னால ஒண்ணு சீர்வரிசை செய்ய முடியல. மாமச்சனுங்களுக்கு ஒண்ணுமே பண்ண. ஒரு பெண்ணை எப்படி அட செவிட்டு பையல நானும் ஒரு பிள்ளையத்தான் பார்த்தேன். காது வேற கேட்காதுன்னு. அவ யாருன்னு தலை நிமிர்ந்து இப்படி பார்த்தா. சரி. அடவா அழகுனா அழகு. அடங்கொப்ப பேரழகு பெரிய அளவுமா? பெரிய அளவா? பெரு அழகுயா. அப்படி சொல்லுங்க. பிரம்மம் படைப்பிள்ளையே இப்படி ஒரு அழகான பிள்ளையே. சரி. என் வாழ்க்கையில நான் பார்க்கலையா. அப்படி சுண்டி விட்டா ரத்த வருமையா? சுண்டி விட்டா நாய் வர இன்னைக்கு ஒன்ன கூட நக்க பையல அவ்வளவு நிறமையா. ஓஹோ. அவ குடிக்கிற தண்ணி இருக்குது. அம்மா. அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியும். தொண்டையில சென்னை. நீ என்ன நினைச்ச? இல்ல தொண்டையில அவ்வளவு அழகியா. அப்ப என்னைய பார்க்க நானும் அவளை பார்க்க இப்படி ரெண்டு பேரும் ஒரு மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு என்னென்ன ஆச்சு? என் மனசுலயும் ஒரு ஆசை. உனக்கு ஏன் எனக்கெல்லாம் வராது? இல்லண்ணே உனக்கு வரலாம். ஏய் 60 உனக்கு வரையில 20 எனக்கு என்ன? நான் 17 வயசு இப்போ காலேஜ் இது பள்ளிக்கூட 7வது வகுப்பு படிக்கிறேன்னு. ஓ மைனுக்கு எனக்கு ஒரு வயசு. அது எங்க அண்ணன் மைனு. சரி கட்டும் போய் சொல்றாங்க. ஆமா. எனக்கு என்ன ஆசைனா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு பொண்டாட்டி ஒருத்தி வருவா. பூனை குருடியோ முண்டியோ முடமோ சப்பானியோ கண்ணு போனதோ காலு போனதோ ஏதோ ஒன்று வர. ஏன்டா ஈடு ஓடுறேன் ஒரு நல்ல உள்ள எனக்கு வராதா? இல்லைண்ணே நீ எல்லாம் கிளியாட்ட கட்டி வச்சிருக்கிறீல்ல. நான் சொல்றேன் பாருங்க அன்னை கிளி. அதுல கருத்து இருக்குதுனே. நீ சொன்னியே சுண்டி விட்ட ரத்தம் வரும்னு. அது ஒண்ணுமே உபயோகப்படாது. என் முன்னாடி சொன்ன பாரு. அட பீத்த பையல ஊருக்கு கூடையில தூக்கி வச்சாவது உனக்கு சோறு கஞ்சி ஊத்துமனே அப்படிங்கிற. ஆமா. அட எப்படிப்பட்டவளவளா இருக்கட்டும் பையா, நல்ல குணக்காரியா இருக்கணும். ஆமா. நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவளா இருக்கணும். கண்டிப்பா. அதுக்காக அவளை பார்த்த இடத்துலயே முடிவெடுத்தையா. எப்படி கட்டணும்? அவளை தாண்டா கட்டணும். இல்லாட்டி ஆண்டுகிட்டு செத்தரணும். அப்புறம் எதுக்கு அது மாதிரி இருந்த உயிர்? காலையில 7 பேர் சேர்ந்து வெட்டுருவாங்க. நீ ஏன் ஆண்டு பாத்துக்கலாம். அப்புறம் பொண்டாட்டின்னு வந்தா பதாய்யா. அம்மா அம்மா நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சும் அவளோட வாழணும். இல்ல ஒரு மணி நேரம் நான் ஆச்சும் 2000 அவளோட வாழணும். சரவணன் ஒரு ஆசை. சரவணன் ஒரு பாச நிம்மதி எனக்கு போதும். என்ன சரவணன் நானும் கோபி அண்ணன் சேர்ந்து 5000 ஒன்று தரமுனே. மறந்த குடிங்க. இல்லைங்க நீங்க என்னமோ சொன்னீங்களா ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்படி இல்ல ஆசை வச்சனே. சரி. யாரு யாரு அவ எந்த ஊரு காரி? எந்த ஊரு? பேர் என்ன தெரியுமா? எந்த ஊரு? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த பையன். அருப்படுத்த திருப்பத்துறை. அட செவிட்டு பையல அருப்புக்கோட்டை இந்த பக்கம் கேட்காதுன்னு. திருப்பத்தூரியா. சரி. மலைச்சாமி குமராருக்கு மலையம்மாளுக்கு மறந்தவ. சரி. அவளுக்கு 7 பேர் அன்னைங்க. அடங்கொப்ப ஏனே நான் ஒரு ஆளை வச்சு 2 பேர்த்த வச்சு ஜமாளிக்க முடியல. நீ எப்படின்னு 7 பேர்த்த வச்சு அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி. அடின முறையில பிடிச்சிருவோம். காலையில சாகிறத புரியுது. ஏன்டா நல்ல வார்த்தையே பேசியா? இல்லனே ஈடு ஓடுற வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கிற. இல்லனே என்ன மோசமான ஆளுங்க நினைச்சு உங்களை நம்பிதான்டா பல நாடா வாங்கி வச்சிருக்கேன். நான் இருக்கனே. அப்படி அந்த 7 பேற்றுக்கு மிளகுவளாக பிறந்த வந்த வெள்ளியம்மா. சரி. எங்களுக்கு பேரு பொருத்தம் பாத்தியா? என்னையா பக்கமேடா? எப்படி? என் பேரு வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. போன இடம் வெள்ளமலக்காடு. செய்கிற வேலை வேட்டைக்கு போவேன். அம்மா. அவ பேரு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. ஓட்டி வந்தது வெள்ளாடு. வெள்ளாடு. எப்படி பொருத்தம் இருக்கையில ஆனா உண்மையா ஜாதகம்னு பாக்கணுமா? வேணமே வேணும். 13 பொருத்துங்க. அம்மா 9 இருந்தா போதும். ஆனா உனக்கு 13 இருக்குதுயா. வேணா வேணா அத்தனை இருந்தா போச்சு அமைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் பொறுக்கம் இருக்கையில நீட்டு நிகழ்த்த நான் கட்டுவேன் தாலிய. அம்பிட்டு ஒரு ஆசையா எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சும்மா இருப்பேனா? நீங்க நல்ல நாளே சும்மா வாழ்க்கையில அன்னைக்கு தான் முதல்ல பொம்பளை பாக்குறேன். எங்க அந்த வேலையெல்லாம் பாப்பீங்களா? ஒரு பெண்ணை பாக்குறேன்.
உண்டாட்டின்னு நினைச்சிருக்கிறேன். எங்களுக்கு ஏதாவது 4 பேர் இருக்கிறேன். என்னை பார்த்தா நான் புரோக்கராட் இருக்குதா? இல்ல நானே இருக்கிறேன். நான் என்ன வேலைக்கு வந்து என்ன வேலை செய்ய சரிண்ணே சரிண்ணே. அட பீத்த பேலே அம்பிட்டு ஆசையா அவன் மேல சொல்லி வரேன் கேளு. சொல்லுங்க. தந்தனனா ஓஹோ தானே தந்தனனா ஓஹோ தந்தனன 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 அத்த மகளே இயேசுப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே. அத்த மகளே இயேசுப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே. மாமரத்தும் மங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி. சரணம் காத்திருக்க மணிக்கணக்காம் மனமும் அளிக்குதடி. உங்களில் ஒரு பார்வனியும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி. அத்த மகளே செப்புத்திலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே. அத்தங்கர ஓரத்தில அத்தனை விட்டு பூட்டி எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த. ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு புட்டு எனக்காக காத்திருந்தேன். எனக்காக காத்திருந்தேன். நம்மக்கர ஓரத்திலே கண்மணியை நீ வந்து கட்டிகள் அணைச்சிக்கிட்ட கட்டிகள் அணைச்சிக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அமெம்பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் ஆமை வாசம். அந்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே. அடி குந்தாடி தனலட்சுமி இங்க கடலான வேண வல்லவர்கள் தந்ததுண்டு அன்பு கடலானம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வலங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்தவனம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிவாதி அல்லவா. நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கம்மன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன தினந்தோறும் அர்ச்சனதா நமக்கு வேற வேலையே. போதும் பொண்ணு என்று சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குகிறேன். உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். அதுல குத்துறீங்க பிடிக்கிறோம். பள்ளிக்கூடம் போகும்போது ஊர கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. அடி இன்னும் நானும் மறக்கலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணன் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. மறக்க முடியுமா? போதும் பொண்ணு இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கு நான் தெரியுமாடி. இந்த சாமிக்கு நான் தெரியுமாடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமலெனப்பூ பல வருஷம். தவக்குது ஒரு நிமிஷம் மாமன் நினப்பு பல வருஷம். அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே. மாமரத்தும் மங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜோடிக்குதடி. அச்சனும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் அளிக்குதடி. உங்களில் ஒரு பார்வனியும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி. அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே. தந்தனன தானே தந்தனன தானே தந்தனன 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 தனன தனன பட்டெல்லாம் ஆசை.
சரி இடையில போதுமான இல்லைங்க சண்டையை கட்டு ஏற்க யூடியூப் போட்டுட்டு இருக்கா பைப்பில் இல்லைங்க நல்லா இருப்பி அதை மட்டும் கட் பண்ணிருக்கண்ணே இல்லை நம்ம வீட்டில் டைவர்ஸ் ஆகி கொடுக்க பார்க்குறாங்க இல்லை அப்படிலாம் ஆசை வச்சு அந்த வெள்ளையமால மனசார நான் விரும்பினையா சரி ஏன்னா என்னைக்கு அந்த ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்லை ஆமா அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பக்கூடாது இல்ல இது இடையில கட் பண்ணிடுறேன் கோச்சுக்காம ஏயா ஆமா ஆழம் தெரியாம காலை விட்டோம்னா அவதி போடணும் அதனால பெருசு இம்மையில அவளுக்கும் விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆமா என்னோட ஆசைகள்லாம் சொல்லிடலாம் சொன்னாதான் அவளுக்கு புரியும் புரியும் சொல்லிடலாம்னு ஒரு தைரியத்துல என்ன ரொம்ப பெரிய ஆளமா அப்புறம் சொல்றேன் அப்புறம் சரி சொல்லிடலாம்னு தைரியத்துல பக்கத்துல போயிருவையா ஆனா மனசுல ஒரு பயம் என்னண்ணே இங்க நம்மள பிடிக்கலையோ ஆமாம்மா நம்மள வேணான்னு சொல்லி ஓடுறான்னு உதச்சி விரட்டிடணும் பயம் ஆமா திரும்பி ஓடியாந்துடுறது சரி ஆனா சொல்லாமல் இருக்க முடியல ஆமா எப்படா கிட்ட சொல்றதுன்னு பார்க்கையில சரி அப்பா தாண்டா வந்துச்சு அப்பே முத்தி எனக்கு என்ன வரணுமா இல்லையா வரணும் விறுவிறுன்னு போனேன் கருவ காட்டுக்குள்ள இத்தனை இடம் இருக்கும்போது அங்க ஏன் போகணும் இங்கதான் விஷயம் இருக்குது என்ன இப்பத்தான் சிமெண்ட் குடோன் கட்டி உள்ள வச்சு வைக்கிறாங்க ஆமா அப்பெல்லாம் கருவக்காடு கம்மங்காடு சங்கம்போதரு பாலக்காடு பாலத்துக்கு அடியில வச்சு வித்த காலம்லாம் போயிருச்சு சரி கஞ்சா கல்லு சாராயம் சரி குடிச்சிருக்கிறியா நான் பார்த்ததே இல்லனே நான் தான் சின்ன பையன் 7வது படிக்கிறேன் வேங்கம்பட்டியில நான் தான் வாங்கி கொடுத்தேன் இல்ல சுந்தரன் என்ன கேளுவே நான் 7வது படிக்கிறேன் இந்த மைசெட்டுக்காரருக்கு தெரியும் நான் பள்ளிக்கூட இப்பதான் ஆத்தா நீ இருந்தா கேளு எல்லாம் போய் சொல்றாங்க ஆத்தாவுக்கு என்ன தெரியும் சரி நமக்கு தானே தெரியும் ஆமா அத்தனை கலந்து குடிச்சையா சரி குருட்டு வாக்கில் 3 கலந்து குடிச்ச உடனே சும்மா அளவு கடந்த போதை ராஜ போதை ஐயா உனக்கு தானே தெரியும் தண்ணி போட்டாளுக்கு தான் தெரியும்பா ஆமா அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிட்டேன் நிதானத்தோட போயிருக்க பாரு யோ குடி போதையில் நான் தடம் 2 ஆளும் ஆமாம்மா இடமாறாத ஆளு நான் நீங்க அதே கணக்கா போயிருவேன் ஆமாம்மா போயிட்டேன் உன்னைய பத்தி எனக்கு தானே தெரியும் சரிண்ணே சரி அவளை ஆடி வச்சுக்கிட்டு இருந்தா நான் போட்ட போதே எனக்கு தைரியம் வந்துருச்சு சரி துணிச்சலா போயிட்டேன் அவன் பக்கத்துல 1000 பேர் கூட இருந்த மாதிரி அப்புறம் சொல்றேன் அப்புறம் அடியே சண்டாளி வெள்ளையம்மா என்னைக்கு உன்னை இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பாத்தியோ என்னைக்கு இந்த இடத்துல உன்னை நான் பார்த்தனோ அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லடி இருக்காது நான் யாரை பார்த்தாலும் நான் யாரை பார்த்தாலும் அது உன்னை பார்க்குற மாட்டமே இருக்குது யாரை பார்த்தாலும் அக்கா யாரு பேசினாலும் அக்காவை பார்த்தாலும் உன்னை நீ வந்து பேசுறது மாட்டே கேட்குது பிள்ளைங்க சரி அட போட நான் மாதாரி இல்லை அக்காவை பார்த்தாலும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு தங்கச்சியை பார்த்தாலும் உன்னை பார்த்து உன்னை நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எப்படி உறக்க எனக்கு தூக்கம் வருதா வருமா நான் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதாடி தூக்கம் வருமா என் நேரமும் உன்னோட ஏக்கம் அது சரி என் கண்ணோர சிறு திரும்பா உறுத்துற உன்னை மனசார விரும்புறேன் சரி சரின்னு மட்டும் சொல்லு சரி காலம் முழுவதும் உன்னை கண்கலகமா வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா சரி ஆனா அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்டா ஒரு என்னையா அட போடா குடியாரப்பல நல்ல மனுஷையா நீ இப்படி மாறிட்டு அவன இல்லையா என்னை பார்த்து கேட்டா ஓஹோ குடியாரப்பேட கேட்டா என்ன நான் குடிக்கிற ஆளாயா நீங்களே இப்படி நான் தண்ணி ஓட்டு நீங்க யாரா பாத்துக்கிறா பாய் பிள்ளைல நீங்களே இப்படின்னா நாங்கெல்லாம் எப்படி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம் சின்ன வயசு பருவம் ஒன்றும் தெரியாது பேரம்பேத்தி எடுத்துட்ட பித்த நிறைய என்னை பார்த்து குடியாரப்பேன கேட்டாயா சரி அனாடி குடிகாரே என்னை வாடி குடிகார பையனை கேட்கிறேன் சரி நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பேன் அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கல என்ன வளர்க்கறதுக்காக விடுபடா பண்ணைக்கு இருந்தாயே ஆத்தா ஆமாம் அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல என்னைக்கு சண்டாளி உன்னைய மனசார நான் நினைக்க நினைச்சனோ மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகலா உறக்க இல்லாம என் ஆசைகள்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் நல்ல மனசு நான் குடிகார இல்ல என்னை ஏத்துக்கவில்லையே அண்ணையா சரி அப்பத்தாப உண்மையை சொன்னான் என்ன டே வெள்ளச்சாமி எம்பிட்டு மரியாதை குடிகாரன் டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா எல்லாம் புதிக்காளி சமாதி வச்சிருவாங்க காலையில அது இல்லையா எனக்கு 7 அண்ணங்கள 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க சரி இதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடமைக்கணும்னு தலையெழுத்தாடா ஊனு ஒரு அருமையான காடியா உன்னை பார்க்கணும்னு தான் நானும் வந்தேன் சரி ஆனா நீ குடிகார பையன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படா நான் கூட வர்றது என்னைய மட்டும் சொல்லிடாதுன்னு என்னிட்ட ஆமா என்னைய சொல்றா என்கிட்ட சொல்றா இந்த சுந்தரன் தெரியும் உன்னை நம்பி எப்படா நான் கூட வர்றது மை செட்டுக்கார கூட தெரியும் இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்றேன் ஆமா
நான் முக்கியம்னு சொல்லி அழுது புலம்புறேன். ஆமா. நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன் என்னடா நிச்சயம்னு கேட்டான். உண்மையான பேச்சுனே. அடிச்சா செத்து நீ தான் டெய்லி ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குற. அது நாடகத்துல ஐயா அப்படி சொல்லு. ஆமா. ஆனா உண்மையாலுமே நான் நாளையில இருந்து வெள்ளச்சாமி போடுறியா என்னை விட்டுருக்க. நான் பெட்டியை கூட அவங்கிட்ட உட்காந்துக்கிறேன். வளர்த்தி பார்த்து அதை மைக்கதை கீழே தொங்க வைக்கணும். அப்படி இன்னைக்கு அந்த சண்டாளி என்னை பார்த்து அந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் என்னை விட்டு வேற ஒருத்தைய பார்த்து போற மாட்டேன்னு கேட்டாலும் அன்னைக்கு விட்டையா குடிய ஏனே எனக்கு இப்பதானே மேலெல்லாம் புள்ள இருக்குது. குடிக்கிறது இல்லையா? எத்தனை விஷயம் பட்டில் நமக்குறது அண்ணே. நம்ம பேக் ஒண்ணு அந்த ஓரத்துல இருக்குது. இந்த அடையாளத்துல இருக்கிற வெள்ளச்சாமி நீங்க நான் குடிக்க மாட்டேன். ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறியா மறந்து வேறேன். அது ஏன்னா அந்த பேக்கில் 9 பாட்டிலுக்கு மேலே கட்ட கட்டா கட்டா தொங்குது. அது என்ன ஒரு 1.5 தான் இருக்குது பேசாம. சரி 1.5 தான் இருக்குது. சரி குறைச்சிட்டியா? என்ன ஏண்டா? ஆமா அப்புறமேல பின்னாடி வந்து அடிச்சு போடுவாங்க. அவளுக்காக குடிய விட்டு நான் திருந்தினேன். சரி நான் குடிய விட்டு திருந்தமோ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வெள்ளையமால என்னை ஏத்துக்கிட்டான். உள்ளதை சொல்லிட்டேன். ஆமா என்னை ஏத்துக்கிட்டாயா? சரி இருமனது ஒருமனதாகி விட்டது. காலையில திருமணம் மம்மட்டி கல்யாணம் தான். அப்புறம் என்ன நீ எல்லாம் பெரிய மனுஷனா? என்னடா எதை இடத்துல அவசரமா பேசிக்கிட்டு இருக்க? மறந்தா அப்படி சொல்லிட்டு விட்டுருன்னு. அப்படி இருமனது ஒருமனதாகி விட்டதுயா. அந்த நாள்ல இருந்து என்னை பார்க்காம வெள்ளைய மாட்டேன். சரி அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. இருக்கு எப்படா பொழுது விடியும்னே பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்படான்னு. ஆமா சரி இந்த வில்லம்பு காடை கொடுக்கதோ கட்டளத்தை எடுத்துக்கிட்டு நீ ஆத்தா கேட்டானா நான் வேட்டைக்கு போறேன்னு பொய்ய சொல்லிட்டு வெள்ளமலை காட்டுக்கு போயிடுறது. உங்களோட சேர்ந்து நாங்களும் கெட்டு போயிட்டோம். அவளும் ஆடலாத்தை ஓட்டிட்டு அங்க வந்துருவா. சரி அங்கே போய் வேட்டையில ஆடுறது இல்ல. அப்புறம் கொண்டு போய் எங்கிட்ட பத்திரம் ஒடிய வச்சுட்டு சோத்துக்கு என்னென்ன பண்ணுவேன்? அதான் வேட்டைக்கு போறோமா. சரி சரி அவளை வாடினு கூட்டிக்கிட்டு அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிடுறது. உள்ள பொந்துக்குள்ள. அம்மா அது மரம் அதுக்குன்னு உனக்காக வச்சிருக்காக. நீ நினைக்கிற மாட்டேன் இல்லையா? அவ ஒரு இனம் நான் வேற இனம். சரி நாங்க 2 பேரும் இனமிட்டு இனம் மாறி விரும்புறதே. சரி யாராவது உங்களை மாட்டம் பொறுக்காத வேலையை பார்த்துட்டு போய் நாங்கள் 4 பேர் மைக் செட்டுக்கு ஓட 5 பேர் காதலை சேர்த்து வைப்போம். மைக் செட்டு பிடியா ஓட போடுவோம் உனக்கு கல்யாணத்துக்கு இல்லையா? நீங்க இல்ல யாராவது பொறுக்காதவன் பார்த்துட்டு அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். அப்படி சொல்லு. எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க ஐயா. அதெல்லாம் நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மறைஞ்சு பேசின இடம் தான் உண்டி புளிய மரம்னு பேரு. ஆமா இப்படி தெரியாம விரும்பணும் ஐயா. நாளைக்கு நம்மளை நம்பி வாழ வர்றவ நம்ம கிட்ட ஆசைப்பட்டு இதனால கேட்பாளா இல்லையா? கேப்பா கேப்பா. வாடி எங்கூட நம்ம கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு போவேன். எதுக்கு? என்னத்துக்கு? அந்த மார்க்கெட்டை வீதியில எங்க இங்கதான் ஊனையூர். இது என்ன கிளிக்குடி? கிளிக்குடியா? அந்த ஊரணி வேலைக்கெல்லாம் போறாங்க. குளத்து நிறைய ஒடுவந்தலை இருக்குது, அருள் வேதை இருக்குது, குருணை மருந்து இருக்குது, ஊனையருக்கு போனால் பூச்சி மருந்து இருக்குது, எத்தனையோ இருக்குது. நீ ஏன் மதுரைக்கு போற? இதெல்லாம் என்னையா செய்ய சொல்கிறேன்? இல்லை இதெல்லாம் வாங்கி வெள்ளைய மாட்டு கொடுத்துட்டு பேசாமல் இங்கேனே இருக்கலாம். அங்கேயே போகணும் செலவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொள்ள சொல்றியா? இல்லைங்கோ அங்கே கூட்டிட்டு போய் அவ கை நீட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எங்க கோட்டரெல்லாம் வாங்கி கேட்டா கொடுப்பீங்களா? வாங்கி அவ கேட்டா நான் கொடுத்துருவேன். அப்படி சொல்லுங்க. சரி ஆனா அதெல்லாம் வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல? நம்ம தான் குடிகாரனாச்சே. நான் வேலை வேட்டைக்கு போக மாட்டேன். ஆமா ஆமா வேட்டைக்கு போவே புல்லா குடிச்சிட்டு படுத்துருவேன். சரி இதுதான் என் வேலை. ஆமா நம்ம கிட்ட காசு இருக்காதா? இருக்காது. வீட்டுல ஆத்தான ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறா? ஆமா அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தானே பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகல. அப்புறம் சொல்றேன் பானையில பார்த்துருந்தாலும் கண்புட்டு காசை திருடி எடுத்துக்கிட்டு அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம் ஐயா. சரி என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருந்திருக்க மாட்டான். ஆமா ஆமா அம்மா வாடினா வருவா போடி நாம் பாக்குற பார்வையிலேயே புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடி போயிருவா ஐயா. ஆனா அவளுக்கு நான் தாலி கட்டாத வருகிறதே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. அப்படின்னா பொண்டாட்டி வாட வச்சிருந்தேன். ஓஹோ பாசத்துல. ஆமா ஐயா அதுக்காக நீ என்ன கேட்குற? இனத்தரமா இல்லைங்க மனசு அப்படி ஒரு பாசம் ஐயா. தாலி கட்டினதான் பொண்டாட்டியா? இல்லைங்க மனசுல வச்சாலும். ஆமா ஆமா வச்சது போல பாசாணி தச்சது போல அம்பட்டு ஒரு ஆசை பாசத்துல இருந்தாலும் சரி கண்ணுக்கு கண்ணா பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலே பெண் புத்தி பின் புத்தி தானே. ஆமாங்க இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவன். ஆமா நாளைக்கு அவங்க ஆய பையனுக்கு பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடா போடான்னு விட்டுட்டு ஓடிட்டான்னா சொல்ல முடியாதுயா. சுந்தரன் கூட சொல்லலாம். நம்ம அவர் கூட கூட்டிட்டு ஓடி போயிடுவா. ஆமா ஆமா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அடியே வில்லையம்மா நீ என்ன விரும்புறன்னு சொல்றது உண்மையினா இப்பவே என் கூட வாடினு அவளை கைய புடிச்சு தர இழுத்துட்டு போனையா. எங்கய்யா? மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு. சரி அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு
இல்லைங்க சாட்சி வைக்கலையா? காது சாட்சியாக வைத்து சரவணண்ணே. ஆமா, கோயில போய் சாட்சி வச்சா நல்லா இருக்கும். சாட்சியா வச்சா என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட, சரி செத்தாலும் என்னோட, என்னைய விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூட வெள்ளியமான அவகிட்ட நான் சத்தியம் கேட்டேன். சரி, அவளும் மன்னனா, இல்ல சாமி நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ணனா. என்னைக்கு அந்த சண்டாளி என்னிடத்துல சத்தியம் பண்ணாலும் சரி, அன்னையிலிருந்து யாத்தா படுத்த படுக்க கிடக்குறாய்யா. அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க எனக்கு யாரும் இல்லை, சொந்தமே இல்லை. சொந்தம்னு சொல்ல ஆதி இல்லை. நான் ஒரு ஆளு ஆத்தா பாத்துக்குவோனா, வெள்ளைமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையமலை பாத்துக்கிறோனா. பாக்குறதா நீ வெள்ளையமலை இன்னைக்கு நாளை பாத்துக்கலாம். அட நாளைக்கு ஒரு வெள்ளையமலை பார்க்கலாம், அடுத்த நாள் ஒரு வெள்ளையமலை பார்க்கலாம். ஆத்தா போயிட்டானா யாரா இருக்கிற, யாரு பாக்குறது? அன்னையில இருந்து வெள்ளைமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு யாத்தா உசுர காப்பாத்த ஊரு பூரா வெயிலாட்டாட போனேன். சரி, எப்பன போல சிலம்பாட்ட ஆட போனேன். என்கிட்ட யாத்த அவசரம் நான் காப்பாத்திப்பட்டேன். ஆமா, ஆனா சரிவர வெள்ளமலை காட்டுக்கும் நான் வராதனாலே வெள்ளையமலை நினைச்சிட்டா. எப்படி இந்த குடியாரப்ப என்னைக்கு இருந்தாலும் விட்டுட்டு போயிட மாட்டேன்னு சொன்னானே, நம்மளை பார்க்க வரல, நம்மளை மறந்துட்டு போயிட்டா நினைச்சுக்கிட்டு. சரி, வெள்ளையமலை இங்க வருது இல்லையா, அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனவதாவ இங்க போனா என்ன ஆனா, எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா, உயிரோட இருக்கிறாளா இல்லையாட கூட எனக்கு தெரியாது. என்னன்னு இப்படி சொல்ற? ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன? நான் பண்ணின சத்தியத்துக்கு நீதினு ஒண்ணு இருந்துச்சுன்னா, தமிழகத்திலே உலகத்திலே சிறந்தது மதுரை மீனாட்சி தெய்வம். உண்மையாலுமே சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த சத்தியத்துக்கு நீதி இருக்கிற உண்மையினா, ஆமா, இன்னைக்கு இருந்தாலும் இந்த வெள்ளச்சாமியை தேடிய வெள்ளையமா வருவான்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வரும்னே இருக்குதுயா. கண்டிப்பா வருவா. நம்மள பார்க்க போறோம், எப்பப்ப கூட பேச போறோம். நம்ம உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை கண்ணில் பாத்திர மாட்டோமா, நான் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கிறேன். சாமி இழிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. தூங்குற இளவட்டம் அந்த செட்டுக்குள்ள படுத்துக்குள்ள கொஞ்சம் எந்திரிக்குமா, எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடுங்க, எந்திரிச்சு உட்காருங்க. ஆத்தா சாமிக்கு நேரம் வந்துருச்சு, எந்திரிக்க எந்திரிக்க. இந்த தூங்குற தாய்மார்கள் பெரியவர்கள், அதாவது எத்தனையோ சாமி நாடகத்தை பார்த்துருக்கலாம். மதுரை பாண்டிச்சாமி இந்த நாடகத்தில் வெள்ளையம்மாள் உங்கள் பக்கத்தோட வரமாட்டோம் ஓடிடுவாங்கிட்டாது. ஆமாம், எந்திரிச்சு உட்காருங்க. ஆத்தா உட்காருங்க. அங்கே ஆத்தா அடியே அப்பா என்ன தூங்குனா எழுப்பிடுவாங்கன்ட்டு எல்லாம் அங்கே போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தூங்குறவங்க தயவுசெய்து எந்த உட்காருங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க தூங்குறல் எழுப்பிடுங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த நாடகத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரி, எழுப்பட்டும். அப்படி பொறுமை எழுப்புங்க. ஆமா ஆமா. கண்மணி நில்லு, காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா, நடந்ததை நினைத்து ஏங்கும் நீரம், காதலை மறுத்தால் நியாயமா, கண்களில் வளர்ந்த காதலை நீயும் கரைத்திட நினைத்தால் மாறுமா. நடந்ததை நினைத்து ஏங்கும் நீரம், காதலை மறுத்தால் நியாயமா, கண்களில் வளர்ந்த காதலை நீர் கரைத்திட நினைத்தால் மாறுமா. மலர் ஒன்று எடுத்து தரம் ஒன்று விரித்து தேவிவன் பூஜைக்கு நான் தொடுத்தேன். மலச்சரம் விரித்து மலர் வழி தொடுத்து ஏழையின் காதலை நீ புதைத்தாள். புதைத்தது மீண்டும் மலராகும், பூஜையை நினைத்தே சரமாகும். இதயத்தில் தோன்றும் காதல் இளவே
ஆகும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நீரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் வளர்ந்த காதலை நீ மறைத்திட நினைத்தால் மாறுமா வருவா வருவான்னு வழி மீது விழி வைத்து காத்திருந்த விழிகள்லாம் பூத்துருச்சியா. எப்படா அவளை பார்க்க போறோமோ, எப்படா அவ கூட பேச போறோமோ அவளோட காத்துக்கிட்டு இருந்தையா. ஆனா இந்த வெள்ளச்சாவனுடைய காத்திருப்பு வீண் போகல. வெள்ளியம்மனை சந்திக்க இப்ப சரியான சந்தர்ப்பம். எப்படி? வெள்ளியம்மா ஊர்ல அந்த சண்டாளியோட ஒரு அருப்பக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி, அந்த முத்தாலம்மன் திருவிழாவில இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேணும் என்று சரி அந்த ஊர் நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வரபதிர் பார்த்து இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா நான் அவர்பட செய்தி கேட்டு வெள்ளையம்மா வருவா, இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா. ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல சரி ஒளிஞ்சுக்கிட்டா நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பா. தூங்குறவங்களே எந்திரிச்சு உட்காருங்கப்பா, அந்த சைடுல இருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை கூட போறேன். ஆமா, என் வெள்ளையம்மலை தேடி இன்னைக்கு அருப்பு கொண்டு திருப்பத்து நான் போறேன். போங்க. ஏய் போறேன்னா போயிட்டு வான்னு சொல்லியா? போ போ, நான் ஈடு ஓடுற மாட்டேன் விரட்டுறியா? அண்ணே போயிட்டு வாங்க, போ போ. அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி பனி வேற இந்த ஒரு கூட்டத்துல அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி தெய்வத்தினுடைய நீதி சரி யாரும் இருக்கிறான்னு கண்ணால கண்டறிஞ்சு பார்த்த பிறகு அந்த வெள்ளையம்மலை பார்த்துக்கலாம். அம்மா சாமி லட்சணமா நம்மனே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஊர் போய் வந்துட்டோம். ஏனே எங்க ஊர்ல ஒரு வெள்ளையம்மா இருக்குது, நீ பார்த்தா அசந்துருவேன். அடடே 99 வயசு கிளவி, பவுடர் எல்லாம் போட்டு டச் எல்லாம் வச்சுட்டு குச்சியெல்லாம் ஊட்டிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பேக்க பூவெல்லாம் வச்சுட்டு போகும்னு நீ 100 நாள் வேலைக்கு போ. ஹலோ ஹலோ இந்த தூக்குற எழுப்புமா சாமி அளிக்க போறேன். எந்திரிக்க 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 உட்காருங்க, எல்லாரும் எந்திரிங்க. தலையில யாரும் முக்கோட படாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா, இந்த பெண்கள் கை தட்டி குளவு சத்தம் போடுங்க, ஆண்கள் விசில் கொடுங்க. என்னப்பா நம்ம படையெல்லாம் ஜாஞ்சு வச்சாட எழுப்புங்க. ஆமா, ஆள் எழுப்பியா எழுப்பிடு. கிளிக்குடி அருமையான ஒரு எந்திரிச்சு உட்காரு. பிரபு வணங்கிட்டியா?